ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க அடியோஸ் அமிகோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு காமெடி டிராமா. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 36 minutes இருக்கு. இந்த படத்தை நஹாஸ் நாசர் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல அனகா, சுராஜ், ஆசிஃப் அலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா 2 ஹீரோ. ஒருத்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கஷ்டப்படுறவர், அதாவது பணத்துக்கே பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அதுவும் குறிப்பா அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்றதுனால இம்மீடியட்டா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. அதுக்காக பல பேர்கிட்ட அவர் கேட்காரு, ஆனா யாருமே தரல. ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தரன்றாரு. அவரை பாக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டு கிளம்பி வராங்க. இன்னொரு ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர பணக்காரரு, குடிச்சிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கையை அவர் இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரும் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. 2 ஹீரோஸும் மீட் பண்றாங்க. 2 பேருக்குள்ளயும் ஒரு கான்வர்சேஷன் பில்டப் ஆகுது. 2 பேருமே அந்த டிராவலை ஒன்னா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா கேரக்டர் ரைட்டிங் சொல்லலாம். 2 ஹீரோட கேரக்டருமே அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே 2 பேரும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு. ஒரு ட்ரிப்ல 2 பேரும் சந்திச்சு 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, ஒருத்தர் பணக்காரர் ஒருத்தர் ஏழையா இருக்காரு, 2 பேருக்கு நடுவில் இருக்க சிமிலாரிட்டிஸ் என்ன, 2 பேரும் எதுல ஒத்து போறாங்க அப்படி இப்படின்ட்டு பல விஷயத்த ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. படத்துல அங்கங்க வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த டிராவல் போர்ஷனுமே ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சூப்பராகவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா டியூரேஷன் தான். படம் ரொம்ப லெங்தா போற மாதிரி தெரியுது. ஏன்னா இது ஒரு நார்மலான ஸ்டோரி தான். அதுக்கேற்ற மாதிரி பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க 2.5 மணி நேரத்துக்கு மேல எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தான் ஓரளவு டீசென்டா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.